கூட்டணி கட்சியினுடைய கூட்டங்களில் கலந்து கொள்வது முக்கியமா, ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கு உதவி செய்வது முக்கியமா? அந்த டோக்கன் அடிக்கிறதுக்கு ஒரு பணம், டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு பணம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரொம்ப சுலபமா வங்கி கணக்குல ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதற்கான பதில சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்துல ஜெயிலுக்கு போனா கூட நாங்க அவரச்சல இருந்து எடுக்க மாட்டோங்கிறதா அவங்களோட கொள்கை. இலாக்கா இல்லாத அமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட மத்திய புழல் சிறையில வச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு நிலைமை. தென் தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாதிரியான நகரங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை மற்றும் வெள்ளம் என்பது லட்சக்கணக்கான குடும்பங்களை நேரடியாக பாதித்திருக்கிறது. ஒருபுறம் ரெட் அலர்ட் கொடுத்ததற்கு பின்பாக கூட, ரெட் அலர்ட் கொடுத்து அதற்கு பின்பாக மாநிலத்துடைய முதலமைச்சர் டெல்லி செல்வதை உறுதி செய்கிறார். அதனால் தான் பிஜேபி கேட்குது, கூட்டணி கட்சியினுடைய கூட்டங்களில் கலந்து கொள்வது முக்கியமா, ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கு உதவி செய்வது முக்கியமா? இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசினுடைய அலட்சியத்தை காட்டுகிறது. இன்னைக்கு கூட சீஃப் செக்ரட்டரி தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அமைச்சர்கள் போய் வேலை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் கரெக்டு. நாங்கள் அதை பாராட்டுறோம். அதிகாரிகள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து போகிறோம், எம்எல்ஏக்கள் போகிறோம், மற்ற அரசியல் கட்சிகள் வராங்க. எந்த நேரத்தில் மக்களுக்கு அவசியமோ, எந்த நேரத்தில் உதவி வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய சுயநல கூட்டணிக்காக டெல்லி செல்கின்ற இந்த திமுக அரசை மக்கள் முன்பாக எடுத்து காட்டுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை. அதாவது மத்திய அரசு பணம் கொடுக்குது. உடனடியாக போன முறை சென்னை வெள்ளத்தப்பவே பணத்தை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் இந்த பணத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்கறத கூட 6000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் 10,000 கூட சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அந்த கொடுக்குற பணத்துக்கு இன்னைக்கு சென்னையில் பாருங்க, மக்கள் எல்லாம் 1/2 கிலோமீட்டர் கியூவில் நிற்கிறாங்க. அதை டோக்கன் அடிக்கிறதுக்கு ஒரு பணம், டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு பணம், அதுக்கப்புறம் அந்த மக்களை வர வச்சு கடை முன்னால் நிற்க வச்சு அவங்களோட நேரத்தை வீண் பண்ணி, இதெல்லாம் எதுக்காக? அக்கௌண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களோட சிந்தனை எப்படி இருக்குது? மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்கு சிந்தனை இல்லை. பணத்தை கொண்டு போய் இந்த பணமாக கொடுக்குறங்கிற பேரில் கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறதா இந்த ஆளுங்கட்சியோட வேலையாக இருக்குது. ரொம்ப சுலபமாக வங்கி கணக்கில் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதற்கான பதிலை சொல்லுங்க. ஏன் டோக்கன் அடித்து இவ்வளோ தூரம் அதை கொடுக்க வைக்கிறதுக்கு ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக? அக்கௌண்ட்டில் போட்டால் அவங்கவுங்க இன்றைக்கி அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க, எடுத்துக்குவாங்க. அது மட்டும் அல்ல, நீங்கள் பணமாக கொடுக்கறத விட அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அதுலேயும் குறிப்பாக பெண்களோட வங்கி கணக்கில் போடுங்க. நேரடியாக அந்த குடும்பத்திற்கு பணம் போய் சேரும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் பணமாக கொடுப்பதை நிறுத்திவிட்டு அரசாங்கம் வங்கி கணக்கு வாயிலாகத்தான் கொடுக்க வேண்டும். அமைச்சர் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமான சொத்து தமிழகத்தில் கன்விக்ட் ஆயிருக்காரு. இன்னும் அவர் எம்எல்ஏவை தொடராரா இல்லையான்னு எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன். எப்படி பார்க்குறீங்க? ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தில் ஜெயிலுக்கு போனால் கூட நாங்கள் அவரச்சலேருந்து எடுக்க மாட்டோங்கிறதா அவங்களோட கொள்கை. அநேகமாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அவருடைய அமைச்சர்கள், இலாக்கா இல்லாத அமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட மத்திய புழல் சிறையில் வச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு நிலைமை. திமுக என்றாலே ஊழல் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக மக்கள் முன்பாக பார்வைக்கு வைக்கப்பட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக இன்று அவர்கள் அதற்கான பலனை அனுபவித்து வருகிறார்கள். ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தண்டிக்கப்பட்ட ஒருவரை கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருக்கணும்னா ஊழலை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அக்கறை என்ன? நீங்க என்ன செய்தியை மக்களுக்கு சொல்றீங்க? நீதிமன்றத்தினால எதிர்கட்சிகள் சொல்றதுக்காக வேண்டாங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க இன்னொருத்தர் அமைச்சரா வச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? ஆக திரு பொன்முடி அவர்களுடைய விஷயத்தில் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தண்டிக்கப்படுற எல்லாத்தையும் இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக வைத்திருப்பது என்பது மிக மிக தவறான முன்னுதாரணமாகிவிடும்.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.